ஸ்கோர் கார்டு சென்ட் பண்ணால் கேஷ் ப்ரைஸ் கிடைக்குமா? அது எப்படி? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் கௌதம். வெல்கம் டு ரயில் கோல் சேனல். ஆர்ஆர்பி என்டிபிசி சிபிடி 1க்கான ஸ்கோர் கார்டு வந்தாச்சு. நீங்கள் எல்லோரும் ஆல்ரெடி பாதி கடல் தாண்டியாச்சு. என்னடா இது கேஷ் ப்ரைஸ் அது இதுன்னு போட்டுட்டு சம்மந்தம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லைன்னா என்னடா இவனும் மார்க் டெஸ்ட்டு சீரீஸ் ஆப்னு ஏதோ சேல் பண்ண போகிறானோ அப்படின்னு பல தாட்ஸ் உங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கலாம். அப்படிலாம் எதுவுமே இல்லை. சிபிடி 1 கஷ்டப்பட்டு கிளியர் பண்ணியாச்சு. சிபிடி 2 எக்ஸாமில் எக்ஸாம் சென்டர் எவ்வளோ லாங்காக போட்டாலும் போய் அட்டன் பண்ண பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு போன என்டிபிசியில் லெவல் 6க்கான சிபிடி 2 பார்த்தீங்கன்னா வேலூர்லேயும், லெவல் 5, 3 and 2 திருப்பதிலையும் போட்டாங்க. அதனால் ட்ராவலிங், ஸ்டே, ஃபுட் அப்படின்னு எக்ஸ்ட்ரா நிறையவே செலவாச்சு. அந்த டைமில் வீட்டில் நம்ம பெரிய அமௌண்ட் கேட்கவும் சங்கடமாகவே இருந்துச்சு. என்னைய மாதிரியே இப்போவும் நல்ல ஸ்கோர் வச்சுருந்து ஃபேமிலி சப்போர்ட் கம்மியாகவும் ஃபினான்ஷியலி அன்ஸ்டேபிளாகவும் நிறையா பேர் இருப்பீங்க. அவங்களுக்கு நம்ம ரயில் கோல் சேனலோட ஸ்மால் கான்ட்ரிபியூஷனாக டாப் 5 ரேங்கர்ஸ் அண்ட் ஆல்சோ 25+ ஏஜ் இருக்கவங்களுக்கு ஈச் 500 rupees கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த ஃபார்மெட்டை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஆர்ஆர்பி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் அண்டு ஜிபே நம்பர், அதோட உங்கள் ஸ்கோர் கார்டு ஸ்க்ரீன்ஷாட்டையும் அட்டாச் பண்ணி அனுப்புங்க. ரயில் கோல் டெலகிராம் மெயின் குரூப் அண்ட் சேட் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு சிலர் மெயின் குரூப்பில் இல்லாமல் சேட் குரூப்பில் மட்டும் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. டிஸ்கஷன், டவுட் கிளியரன்ஸ் எல்லாமே சேட் குரூப்பில் தான் நடக்கும். பட் ப்ரீவியஸாக ஷேர் பண்ண ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே மெயின் குரூப்போட ஃபைல் செக்ஷனில் அவைலபிளாக இருக்கும். ஸோ 2 குரூப்லேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ரயில் கோல் சேட் குரூப்பில் டிஎம் ஸ்கோர் கார்டு அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு இண்டிவிஜுவலாக மெசேஜ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் முன்னாடி சொன்ன ஃபார்மெட்டில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்புங்க. குரூப்பில் யாருமே ஷேர் பண்ண வேண்டாம். இது எல்லாம் October 4 நைட்டு 10 o'clock அனுப்புங்க. அதுக்கப்புறம் அனுப்புகிற எந்த ஸ்கோர் கார்டும் கன்சிடர் பண்ண மாட்டோம். அப்புறம் இன்னொரு விஷயம் கிளியராக சொல்லிடுறேன். இந்த கேஷ் ப்ரைஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் ரயில் கோல் சப்ஸ்கிரைபர்ஸ். முழுக்க தமிழ் மக்களுக்கு மட்டுமே. இதில் எதுவும் கோல்மால் பண்ணாதீங்க ப்ளீஸ். மை கைண்ட் ரெக்வெஸ்ட். உண்மையாகவே நீடு இருக்கிற ப்ராப்பர் ஹார்ட் ஒர்க்கிங் அஸ்பிரன்ஸோட கைக்கு இந்த மணி போய் சேரணும். ஸோ ப்ளீஸ், இந்த ஃபேக்காக ஸ்கோர் கார்டு எடிட் பண்ணி அனுப்புறது, டூப்ளிகேட்டாக ரெடி பண்ணி அனுப்புறது, அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்டு டேட் ஆஃப் பர்த்தை ஆர்ஆர்பி அஃபீஷியல் வெப்சைட்டில் வெரிஃபை பண்ணிவிட்டு தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்படிலாம் ஃபேக்காக எதுவும் ரெடி பண்ணி உங்கள் டைம் அண்ட் எங்களோட டைமையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது ஒரு சின்ன ரெக்கக்னிஷன் ஃபார் ஆல் அப்கமிங் அச்சீவர்ஸ். டெய்லி டார்கெட்ஸ் வச்சு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணி படிங்க. இந்த ஒரு ஸ்மால் அமௌண்ட் உங்களோட ட்ராவல் எக்ஸ்பென்ஸ்க்காகவோ அல்லது மார்க் டெஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல யூஸ் ஆகணும்னு நம்புகிறோம். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். சிபிடி 2 கிளியர் ஆயிடுச்சு அப்படின்ற மெசேஜ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கிளியர் பண்ணாதவங்க டவுன் ஆகாதீங்க. ஃபயரோட அடுத்து குரூப் டி, ஜேஇ, நெக்ஸ்ட் என்டிபிசின்னு எக்ஸாம் வந்துகிட்டே தான் இருக்க போகுது. ஸோ உங்களாலேயும் கண்டிப்பாக அப்கமிங் எக்ஸாம்ஸ் கிராக் பண்ண முடியும். அதுக்கான கைடன்ஸ் என்னால் முடிஞ்சளவு நானும் தருவேன். விஷிங் யூ ஆல் அ கிரேட் சக்ஸஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் கன்சிஸ்டன்ட் சப்போர்ட். லெட்ஸ் ட்ராக் அண்ட் கிராக். ஃபார் மோர் வீடியோஸ், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் ரயில் கோல் சேனல்.